பனை வாரிய தலைவரா திரு எர்ணாவூர் நாராயணன் இருக்கிறார். அவரோட நேச்சர் ஆஃப் ஒர்க் பிளஸ் அந்த அந்த வாரியத்தினுடைய ஒர்க் என்னன்னா, இந்த விஷயங்களை எல்லாம் கொண்டு வரணும். இந்த சட்டத்தையே அந்த தடையே அவர் உடைச்சி சட்டத்தையோ தடையோ உடைக்கிறது பனை வாரிய தலைவருடைய வேலை இல்லை. அதுக்கான முயற்சி அவர் எடுக்கணும். அதுக்கான முயற்சி அவர் எடுக்கணும். அந்த கோரிக்கையை தமிழக அரசிட்ட வைக்கலாம். பனை வாரிய தலைவரா அவர் என்ன செஞ்சிருக்காருன்றதை நான் வேணா உங்களுக்கு சொல்ல கடமைப்படுறேன். காரணம் என்ன, கடந்த 10 ஆண்டுகளா அதிமுக ஆட்சியில பனை வாரியம்னு ஒண்ணு செயல்படவே இல்லை. இன்னைக்கு இதை எல்லாருமே மறந்துட்டாங்க. பனை வாரியத்துக்கு ஒரு தலைவரை போட்டு 3 வருஷமா அந்த தலைவர் வேலை செய்ய ஆரம்பிச்ச உடனே தான் பனை வாரியத்தை பத்தியே இன்னைக்கு பேசுறாங்க. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். கடந்த 11 ஆண்டு காலமா பனை வாரியத்திற்கு எந்த ஒரு பொறுப்பாளர்களும் யாருமே போடப்படலை. இவரை தலைவராக போட்டதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு பனை வாரியத்தை பற்றியே இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பனை வாரியம் பனை கல்லுன்ற வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த பனை வாரியத்தில் இவர் இறங்கி வேலை செய்கிறாரு. அதாவது எப்படி வேலை செஞ்சிருக்காருன்னு சொல்லி ஒரு சின்ன குறிப்பு மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதாவது இவர் வாரியத்திற்கு தலைவராக பொறுப்பேற்கும் போது வெறும் 10,000 உறுப்பினர்கள் மட்டுமே இருந்தாங்க. அவர் வாரிய தலைவராக எப்போ பொறுப்பேற்கிறாரு? திராவிட ஆட்சி பதவியேற்று ஓராண்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட அவர் பனை வாரிய தலைவராக பொறுப்பேற்று 3 வருஷம் கூட முடியல. இந்த 3 வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்து 15,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை பனை வாரியத்தில் உறுப்பினராக இணைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கடலோர மாவட்டங்கள் 11 கடலோர மாவட்டங்கள், தமிழகத்தில் உள்ள 11 கடலோர மாவட்டங்கள் முழுவதும் 1 கோடி பனைமர விதைகளை விதைச்சிருக்காரு. இதை கின்னஸ் ரெக்கார்டு அறிவிச்சிருக்கு. அப்படி பனை சம்பந்தமான விஷயங்களை என்னென்ன விஷயம் செய்ய முடியும். அதே மாதிரி பனையிலிருந்து வரக்கூடிய கைவினை பொருட்களை அரசாங்கமே எடுத்து பண்ணுறதுக்கான விஷயங்களை பண்ணியிருக்காரு. என்னென்ன விஷயங்கள் பனை தொழிலாளர்கள் சாதகமாக அவரால் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செஞ்சிருக்காரு.